வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பேட் ஒன்லி விக்டரி ஒன்லி மெல்பேட். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே பனிப்போர் வெடித்தது. அன்புமணியின் மூத்த சகோதரியின் மகனும் ராமதாஸின் பேரனுமான முகுந்தனை பாமக இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுடனான கருத்து மோதலை அடுத்து தன்னை அனைவரும் பனையூர் அலுவலகத்தில் வந்து சந்தியுங்கள் என்று கூறிவிட்டு கூட்டத்திலிருந்து அன்புமணி வெளியேறினார். அப்போது பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இரு குழுக்களாக பிரிந்து ஒரு தரப்பினர் ராமதாஸுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் அன்புமணிக்கு ஆதரவாகவும் கோஷம் எழுப்பினர். பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியேறிய அன்புமணி பனையூரில் உள்ள தனது அலுவலகத்திற்கு சென்றார். முன்னதாக பொதுக்குழுவில் பேசிய அன்புமணி அதனை அனைவரும் பனையூர் அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு அன்புமணி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பனையூரில் உள்ள அவரது அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் தேமுதிக தொண்டர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், நடிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். நினைவிடத்திற்கு வந்தவர்களுக்கு தேமுதிக சார்பில் உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக நினைவிடத்தில் குடும்பத்துடன் அஞ்சலி செலுத்திய பிரேமலதா விஜயகாந்த் கண் கலங்கினார். விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி தேமுதிகவினர் பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் போலீசார் அனுமதி மறுத்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. 20 நாட்களுக்கு முன்பே பேரணிக்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் நேற்று மாலை அனுமதி மறுக்கப்பட்டதாக தேமுதிக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி மறுத்த காவல்துறையை கண்டித்து தேமுதிகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயலில் துணி நூலை பயன்படுத்தி விஜயகாந்தின் உருவத்தை அமைத்த பள்ளி மாணவரின் திறமைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அபிலாஷ் என்ற மாணவன் விஜயகாந்தின் உருவப்படத்தை தத்ரூபமாக 250 ஆணிகள் 4 கிலோமீட்டர் துணி நூலை பயன்படுத்தி ரெட் ஆர்ட் மூலம் வரைந்துள்ளார். இதனையடுத்து விஜயகாந்த் நினைவு நாளில் தனது வீட்டின் அருகே தனது படைப்பினை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைத்துள்ளார். மாணவரின் இந்த சிறந்த படைப்புக்கு பலரும் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் முதல் அறிக்கையானது வலைதளத்தில் வெளியானது குறித்தும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழக அரசு சார்பில் எஃப்ஐஆர் காப்பி முடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு வரையில் 14 பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் என்றும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிய மனுக்கள் நீதிபதிகள் சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கும் விதம் மோசமாக உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் உள்ளதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் இந்த விவகாரத்தை 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைத்திட நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இரவில் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று பெண்கள் விரும்பக்கூடாதா? பெண்கள் ஆண் நண்பர்களுடன் பேசக்கூடாதா என சென்னை உயர்நீதிமன்றம் சமுதாயத்தை நோக்கி கேள்விகளை எழுப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான எஃப்ஐஆரில் பெற்றுள்ள விவரங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாக்க தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டி நீதிபதிகள் சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு இரவில் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று பெண்கள் விரும்பக்கூடாதா? பெண்கள் ஆண் நண்பர்களுடன் பேசக்கூடாதா?
தங்கள் விருப்பம் போல் உடை அணிந்து கொள்ளக்கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் இச்சம்பவம் குறித்து அச்சமடைய வேண்டாம் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று மேற்கொண்ட ஆய்வு குறித்து ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனே பிரதானமானது என்று கூறியதுடன், மாணவர்கள் எழுப்பிய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பான சூழலை மேம்படுத்திடவும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு மாண்புமிகு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்த பின் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி என்ன பயன் என எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவில்பட்டியில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எம்பி கனிமொழி நலத்திட்ட உதவிகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் இதை நோக்கிதான் நாம் அனைவரும் செல்ல வேண்டிய கட்டத்தில் இருப்பதாகவும் கூறினார். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு 2100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் மத்திய அரசு அந்த பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க உள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆலோசனைகளை வழங்கினார். அப்பொழுது வெளிநாடுகள் போட்டி போடும் வகையில் தொழில்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழில் முனைவோர் தமிழகத்தில் தொழில் தொடங்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வள்ளுவர் கோட்டத்தில் அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரித்து அறப்போர் நடத்துவதால் RSS உட்பட சங் பரிவார் அமைப்புகள் எரிச்சல் அடைவார்கள் என்றும், அதனால் அம்பேத்கர் பெயரை 1000 முறை அல்ல 1,00,000 முறை உச்சரிப்போம் என கூறிய அவர், அண்ணாமலையின் சாட்டையடை செயல்கள் நகைச்சுவை ஏற்படுத்துவதாக கூறினார். உடல்நலக் குறைவால் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டது. யமுனை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நிகம்போத் காட் பகுதியில் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் உடலை தகனம் செய்யும் பணி நடைபெற்றது. முன்னதாக அவரது உடல் மீது இருந்த தேசிய கொடியை ராணுவ வீரர்கள் உரிய மரியாதையுடன் அகற்றினர். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தம்னா போகி, எங்கன் போகி, சாந்தி கோங்பால் உள்ளிட்ட பகுதிகளிலும் வன்முறை ஏற்பட்டது. இதனையடுத்து பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் ஹரிதாஸ் என்ற காவலர் குண்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மோதலில் உள்ளூர்வாசி ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக தூத்துக்குடி செல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அங்கு செல்லும் அவர் மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்ட மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் 30ஆம் தேதி காலை விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். ஆண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2.20 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் என தெரிவித்துள்ளது. மேலும்
ரூபாய் வழங்கப்படுவது குறித்து அறிவிப்பு வெளியாகாததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விலை உயர்வு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி 14.54 16.98%, காரைக்காலில் 15.79% 16.99% உயர்த்தப்படுகிறது. டீசல் விலை புதுச்சேரியில் 8.65% 11.22%, காரைக்காலில் 8.66% 11.23% உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 94.26 காரைக்காலில் ரூபாய் 3 உள்ளது. மற்றவர்களை குறை சொல்பவர்கள் தாங்கள் நடத்தும் இயக்கத்தை முதலில் பார்க்க வேண்டும் என பாமகவில் ஏற்பட்ட பிளவு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசு சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்கள் மீனவர்களுக்கு என 6,45,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மற்றவர்களை குறை சொல்லும் பாமக அவர்கள் சார்ந்த அந்த இயக்கத்தை எப்படி நடத்துகிறார்கள் என்பது குறித்த செய்தி பத்திரிகையில் வந்துள்ளது, அதுவே என்னுடைய பதில் என்று தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து திமுக உறுப்பினர் முட்டைகளை தலையில் உடைத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் போராட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பேருந்து நிலையம் அருகே திமுக உறுப்பினர் ராம் பிரகாஷ் என்பவர் தனது தலையில் 150 முட்டைகளை உடைத்து வித்தியாசமான முறையில் போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக்கொண்டு தமிழர்களை இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டினார். கூலி திரைப்படம் 70% நிறைவடைந்து விட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துவிட்டு வேகமாக காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றார். எப்படியாவது விளம்பரமாக வேண்டும் என லண்டனுக்கு சென்று பயிற்சி பெற்றுள்ளதாக அண்ணாமலை சாட்டையடி குறித்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கிண்டல் அடித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நடிகர் சிவாஜி சிவந்தமன் திரைப்படத்தில் அடிப்பதை பார்த்தால் வலிக்கும் என்றும் அண்ணாமலை அடித்தது வலிக்கவில்லை என்றும் கூறினார். சாட்டையின் முனை தோளில் பட வேண்டும் என்றும் ஆனால் உடம்பில் படவே இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். வெள்ளத்தால் 6 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் தோட்டக்கலை பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கணக்கெடுப்பு முடிந்ததும் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை மீனம்பாக்கத்தில் நடைபெறவிருந்த இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியின் 3.0 இசை நிகழ்ச்சிக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். சென்னையை அடுத்து மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் விஜய் ஆண்டனியின் 3.0 இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மெட்ரோ ரயில்களில் நேரங்கள் மாற்றியமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இசை நிகழ்ச்சியில் 20,000க்கும் மேற்பட்டோர் கூடினால் அங்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்ய முடியாததுடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி இசை நிகழ்ச்சிக்கு போலீஸ் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதால் மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நங்கநல்லூரில் உடற்பயிற்சியாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை, 2.5 லட்சம் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். சென்னை நங்கநல்லூர் 5வது பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வசித்து வரும் ஜனார்தனன் அங்கு சொந்தமாக உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார். இவர் தனது குடும்பத்துடன் மதுராந்தகத்தில் உறவினரின் துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 50 சவரன் நகை, 2.5 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பழவந்தாங்கல் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி அருகே கல்லூரி மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருக்காக்குறிச்சி வடக்கு கிராமத்தை சேர்ந்த சௌமியா புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் படித்து வந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்னர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் மகளை காதலித்து வந்த மணிகண்டன் பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னையிலிருந்து கிரிவலப்பாதைக்கு சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் இறைவனடி சேரப்போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த மகா காலவியாசர், அவரது மனைவி ருக்மணி பிரியா, மகள் ஜலந்தரி, மகன் ஆகாஷ்குமார் ஆகியோர் திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதைக்காக சென்றுள்ளனர். பின்னர் சாமி தரிசனம் செய்ததை அடுத்து விடுதிக்கு சென்று தங்கியுள்ளனர். அவர்கள் தங்கியிருந்த அறை வெகு நேரமாகியும் திறக்காததால் விடுதி உரிமையாளர் சென்று பார்த்தபோது 4 பேரும் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அங்கிருந்த கடிதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அதில் மகா காலவியாசர் தீவிர கடவுள் பக்தர் என்றும் குடும்பத்துடன் இறைவனடி சேரப்போவதாக குறிப்பிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஒரே மாதத்தில் 2வது முறையாக செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருப்பது சென்னை மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனமழையின் காரணமாக சில நாட்களுக்கு முன்பு செம்பரம்பாக்கம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து திறக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஏரியின் முழு கொள்ளளவான 24 அடியில் 23.13 அடியும், மொத்த கொள்ளளவு 3410 மில்லியன் கன அடியும், நீர்வரத்து 1050 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் மழையின் தாக்கத்தை பொறுத்து உபரி நீர் திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பந்தலூர் அருகே மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்கு வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல வீடுகளை சூறையாடி அட்டகாசம் செய்து வந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை பல நாட்கள் போராட்டத்திற்கு பின் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இந்த நிலையில் கும்கி யானை உதவியுடன் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட புல்லட் ராஜாவின் குணாதிசயங்களை முழுமையாக தெரிந்து கொண்ட பின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே சாலை விரிவாக்க பணியை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரிப்பாக்கம் அடுத்த அவளூர் கிராமம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என 5 ஆண்டு காலமாக கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அங்கு நடைபெறவிருந்த சாலை விரிவாக்க பணிகள் தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். பேச்சுவார்த்தை நடத்திய நெமிலி வட்டாட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினரிடம் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் காட்டு யானைகளின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப் போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி பகுதியில் உள்ள பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பிற்குள் காட்டு யானை கூட்டம் புகுந்து அங்குள்ள தென்னை மரங்களை சாய்த்து சேதப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் காட்டு யானைகள் தொந்தரவு என்பது நாள்தோறும் தொடர்ந்து அரங்கேறி வருவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் அருகே 100 நாட்டு கோழிகள் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் பண்ணை உரிமையாளர் கவலையடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஏரிமுனை கிராமத்தில் வசித்து வருபவர் பலராமன். இவர் அப்பகுதியில் உள்ள தனது விவசாய நிலத்தில் கோழிப்பண்ணை வைத்துள்ளார். இன்று அதிகாலை கோழிகளுக்கு உணவளிக்க அவர் சென்றபோது அங்கு அனைத்து கோழிகளும் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பிடிக்காதவர்கள் செய்த சதி செயலா அல்லது நோய் தாக்குதல் காரணமாக 100 கோழிகள் உயிரிழந்ததா என விசாரணை நடைபெற்று வருகிறது.
விழுப்புரம் கோட்டக்குப்பம் அருகே கடலில் ஏற்பட்ட ராட்சத அலையில் சிக்கிய படகு விபத்துக்குள்ளானதில் 3 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட மீனவ பகுதியான நடுக்குப்பத்தை சேர்ந்த ஐயப்பன், தேசப்பன், விஜயகுமார் ஆகியோர் மீன்பிடிப்பதற்காக ஃபைபர் படகில் கடலுக்கு சென்றபோது ராட்சத அலைகளில் சிக்கி படகு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 காலில் காயம் ஏற்பட்டதுடன் படகு உரிமையாளர் ஐயப்பனுக்கு காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சேதமடைந்த படகு 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோதனை குப்பம் அருகே கரை ஒதுங்கியதை அடுத்து 2.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அமைந்துள்ள முனீஸ்வரன் கோயிலில் பூட்டை உடைத்து மர்ம நபர் திருட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாமலேரி முத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சாலைநகர் பகுதியில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்த மர்ம நபர் கடப்பாறையால் கோயிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று உண்டியல் மற்றும் முனீஸ்வரன் சிலையில் இருந்த நகைகளை கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். அப்போது கோயில் காவலாளி ஆஞ்சி என்பவர் மர்ம நபரை பிடிக்க முயன்றபோது அவரை தள்ளிவிட்டு கொள்ளையன் தப்பி சென்றுள்ளார். தகவல் அறிந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபரை தேடி வருகின்றனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகளால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசலால் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் இருந்து கொடைக்கானல் ஏரி சாலை வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். எனவே விடுமுறை நாட்களில் கூடுதல் காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகளின் வாகனத்தால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்தனர். அவர்கள் தங்களது சொந்தமான வாகனங்களில் வந்து சாலை ஓரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு படகு இல்லம், அண்ணா பூங்கா போன்ற இடங்களை சுற்றி பார்க்க சென்று விடுகின்றனர். இதனால் அந்த சாலைகளில் இன்று காலை முதல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காவல்துறையினர் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். புதுடெல்லியில் பெய்த கனமழையால் ஆர்கேபுரம் அருகே சாலையில் பெரும்பள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் 41.2 மில்லிமீட்டர் மழை பெய்து அதிகபட்ச டிசம்பர் மழை பொழிவு பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஆர்கேபுரம் சங்கம் திரையரங்கிற்கு அருகில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் 4 சக்கர வாகனமும் ஒரு மோட்டார் பைக்கும் சிக்கிக் கொண்டன. பின்னர் அவை இயந்திரங்கள் உதவியுடன் மீட்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கேரளாவில் 152 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கேரள மாநிலம் முழுவதும் உள்ள மதுபான கடைகளில் மது விற்பனை படுஜோராக நடந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 152 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 24.50% கூடுதலாக மது விற்பனை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலை, ரயில், விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்ரீநகர் நகரம் மற்றும் பள்ளத்தாக்கின் சமவெளி பகுதிகளில் சுமார் 8 அங்குல பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் தெரிவித்த முனிசிபல் கார்ப்பரேஷன் கமிஷனர், இயந்திரங்கள் மூலம் பனிக்கட்டிகளை அகற்றி வருவதாகவும் பொது நிறுவனங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்புகளுக்கு செல்லும் சாலைகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். நடிகர் அல்லு அர்ஜுனின் ஈகோவின் காரணமாக ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமும் தலைகுனிந்து நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக இயக்குநர் தம்மரெட்டி பரத்வாஜ் சாடியுள்ளார். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் வெளியான போது கூட்ட நெரிசல் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் தெலுங்கு பட மூத்த தயாரிப்பாளரும் இயக்குநருமான தம்மரெட்டி பரத்வாஜ் நடிகர் அல்லு அர்ஜுனை கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரபலங்கள் தங்களது ரசிகர்களை பற்றி மட்டுமின்றி பொதுமக்களின் நலனை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என தெரிவித்த அவர், அல்லு அர்ஜுனின் ஈகோவால் ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமும் தலைகுனிந்துள்ளதாக கூறினார்.
உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் கார்ல்சன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நியூயார்க்கில் நடந்த உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க மேக்னஸ் கார்ல்சன் ஜீன்ஸ் அணிந்து வந்துள்ளார். இந்நிலையில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு ஆடை குறியீட்டை மீறியதற்காக மேக்னஸ் கார்ல்சனுக்கு அபராதம் விதித்தது. ஜீன்ஸ் உடையை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுள்ளது. இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் சாம்பியன்ஷிப்பில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மும்பையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் லிப்ஸ்டிக் எடுத்து செல்ல 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கைப்பையை வாங்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மும்பையை சேர்ந்த பெண்ணும் அவரது மகளும் கைப்பை வாங்குவதற்காக ஒரு கடைக்குள் சென்றனர். அங்கு ஹெர்ம்ஸ் கெலி நிறுவனத்தின் வெள்ளை, கருப்பு, பழுப்பு மற்றும் நீல நிறங்களில் பல பைகளை ஊழியர்கள் காட்டுகின்றனர். அப்போது அவரது மகள் 27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிறிய அளவிலான ஒரு பையை தேர்வு செய்து வரவிருக்கும் தேனிலவின் போது தனது லிப்ஸ்டிக்கை எடுத்து செல்ல இந்த பை கச்சிதமாகவும் ஸ்டைலாகவும் உள்ளதாகவும் கூறி வாங்கி செல்கின்றனர். இந்த வீடியோ இணையத்தில் உலாவரும் நிலையில் தனது ஆடம்பரத்தை காட்டுவதற்காக இவ்வளவு செலவு செய்து வாங்குவதா என நெட்டிசன்கள் கமெண்டுகளை கொட்டி வருகின்றனர்.